எங்களை தாழ்த்தி நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Good morning. Thanks for joining this morning devotion and morning prayer. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறவங்க யாவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் கலந்து கொள்வது ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான விஷயம். ஏனென்றால் you are sacrificing something for God and God honors your sacrifice. நீங்கள் தேவனுக்காக உங்கள் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குக் பண்ணி தரணும், இல்லை சமைச்சு கொடுக்கணும், இல்லை ஏதாவது நீங்கள் ஆயத்த பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அந்த நேரத்தை நீங்கள் ஜெபத்தில் வந்து கலந்து கொள்வதை நிச்சயமாய் கர்த்தர் கனம் பண்ணுவார். ஏனென்றால் வேத வசனம் சொல்லியிருக்கிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். If you honor me, I will honor you. நான் உன்னை கனப்படுத்துவேன். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் கனவீனப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் மாத்திரம் ஒரு ஏழ்மையான சிச்சுவேஷனில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அவர் கனப்படுத்துவார். ஒரு மனிதனை கர்த்தர் கனப்படுத்தினால் அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மனிதனை கர்த்தர் கனப்படுத்துவார் என்று சொன்னால் இந்த ஊருக்கே தெரியும் கர்த்தர் அந்த மனிதனை கனப்படுத்துவது. ஒரு மொர்தெகாய் கர்த்தரால் கனப்படுத்தப்படும் பொழுது ராஜா வஸ்திரத்தினாலும் ராஜாவினுடைய குதிரையிலும் ராஜாவின் போட்ட மோதிரத்தையும் அவனுக்கு அணிவித்து ஆமான் அந்த இடமெல்லாம் ஒவ்வொரு இடமாய் போய் ராஜா ஒருவனை கனப்படுத்துவார் என்று சொன்னால் இப்படியாய் கனப்படுத்துவார் என்று சொல்லி தான் விரோதித்த மொர்தெகாய்க்கு ஆமானுடைய வாயினாலே கர்த்தர் மொர்தெகாயை கனப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை பகைத்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை கர்த்தர் உங்கள் பட்சமாய் திருப்புவார். லாபா சபா ரகா தூ ரபா சே லீஷ் ரபா சுவா ரபாந்து ஜே எல் பிராத்து ஜே. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Labu saba ya ruda base lish rabase kela manto rose labu shekapa rabase. உங்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் உங்கள் பட்சமாய் திரும்புவார்கள். வேத வசனம் சொல்லியிருக்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுக்கு சிநேகிதனாகும்படி செய்வார். உங்களுடைய வழிகளை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இருக்கிறதா? உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறதா? கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். உங்கள் சத்துருக்களையும் உங்களுக்கு சிநேகிதராகும்படி செய்வார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தையின் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை. God's word is eternal. அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை அது தேவனாய் இருக்கிறது. நீங்களும் நானும் சுமந்து கொடுக்கிற வேதம் அது சாதாரண வேதம் அல்ல, அது தேவாதி தேவனை கத்தாதி கத்தரை நாம் வார்த்தையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று தாவீது ராஜா சொல்கிறான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். சங்கீதத்தில் படிச்சு பாருங்க, ஒவ்வொரு வசனமும் தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதியிருப்பார். லா ஷாகா தூ ரபா சாகா ரபாசே. எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள், என்னை மட்டும் ஏன் ஒதுக்குறாங்க வெறுக்கிறாங்க? உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகம் முதலாவதாக உங்களை பகைக்கல, அது என்னை பகைத்தது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உங்களை உலகம் பகைக்கிறதா? ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானித்ததினாலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உலகம் பகைத்து கொண்டிருக்கலாம். உங்கள் உற்றார் உறவினர்கள் ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவன். அவருடைய ராஜ்யத்திலே நீங்களும் நானும் பெரியவர்களாக இருக்கிறோம். ராடா ஷாகா தூ ரபாசே. ஆவியானவர் யாரோ ஒருவருக்கு இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். லீஃப்ரா ஹாஸ் பாந்து ஜேஃபா ரிஹா சியா எல்க்ரோ ஃப்ராடா பாசே கேல மாந்தோரோ. கர்த்தர் அவர் ஜீவனுள்ள தேவன், உங்களை காண்கிறார். அவர் உங்களை காண்கிற தேவன். அவருடைய நாமம் எல் ரோயி. எல் ரோயி என்றால் என்னை காண்பவரே.
ஏல் ரோ ஷாகா பா ரபு சபா ரஹா தூசே. உங்களை கர்த்தர் காண்கிறார். உங்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஏக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் சிந்தனைகளை உங்கள் வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்பே கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் பூமியில எங்க சென்றாலும் சரி, எந்த மூலையில போனாலும் சரி, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல நோக்கமா இருக்கிறது. வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமா இருக்கிறதே. கர்த்தருடைய கண்கள் மறைவாக நீங்களும் நானும் எங்கே போக முடியும்? அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லிருக்கிறது, அவர் உயர்ந்தவராய் இருந்தும் கர்த்தர் தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்க்கிறார். விழுந்து போன மனித குலத்தை கர்த்தராகிய தேவன் லாபு சாகா ரபா சே அவர் கண்ணோக்கி பார்த்து தன்னுடைய பிள்ளைகள் படுற கஷ்டத்தை அவர் தாங்க கூடாமல் பிதாவானவர் தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனையே பலியாய் கொடுத்தார். சாகாத்து ரபா ஷியாந்தோரோ எல் ப்ரூஷியாத்து சான் மாந்தா சேஃப் ரஹாந்தோ சே. நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது, ஒரு சரியாக ஒரு 10 வயசில் இருக்கும் பொழுது எங்கள் விபிஎஸ்ல எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு தகப்பனும் ஒரு மகனும் இருந்தாங்க. அந்த தகப்பனுக்கு அந்த மகன் மேலே அதிகமான பாசம் இருந்தது. இந்த தகப்பன் ஒரு பிரிட்ஜில் வேலை பார்க்குறாரு. அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்கா, 2-வே பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் வந்து க்ளோஸ் பண்ணால் ட்ரெயின் போகும், அந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் அந்த தண்டவாளத்துக்கு கீழே இருக்கிற தண்ணியில் அந்த வாட்டர்ஸில் வந்து பெரிய கப்பல் வந்து போகும். இந்த வேலையை வந்து இந்த பிரிட்ஜ் ஆப்ரேட்டராக இருந்த அந்த தகப்பன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த சிறு பையன் வந்து சம்மர் வெக்கேஷன் அப்போ அப்பா கூட போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் அந்த பிரிட்ஜை அந்த ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, அந்த ஷிப் அந்த கப்பல் போகிறது, அண்ட் தென் அந்த ட்ரெயின் போகிறது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இதை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்க அப்பா வந்து அந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறதை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, ஒரு நாள் அந்த பையன் வந்து அந்த பிரிட்ஜு ஓப்பனாக இருக்கிறது, அந்த பிரிட்ஜோடைய சென்டரில் வந்து அந்த பையன் விளையாடி கொண்டே இருக்கிறான். இவங்க அப்பாவுடைய வேலை என்னென்னா, ட்ரெயின் வருதுன்னு சொன்னால் அந்த பிரிட்ஜு, அந்த ஓப்பனாக இருக்க பிரிட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த தண்டவாளம் வந்து ஃபார்ம் ஆகும், ட்ரெயின் மேலே போகும். இப்படியாய் போய் கொண்டிருக்கிறது. அந்த அப்பா அந்த மகனை ரொம்ப நேசித்ததுனால அந்த மகனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு, இப்படி தான் பிரிட்ஜ் ஆப்ரேட் ஆகும், இப்படி தான் பண்ணுன்னு சொல்லி. ஒரு நாள் அவங்க அப்பா ஆப்ரேட்டர் ரூமில் இருக்கிறாரு. இந்த மகன் வந்து இந்த பிரிட்ஜில் விளையாண்டு கொண்டே இருக்கும் பொழுது சடனாக ஒரு ட்ரெயின் வந்து தூரத்துலேருந்து வரதை பார்க்குறாரு. இப்போ அவங்க அப்பா வந்து அந்த பிரிட்ஜ் ஓப்பனாக இருக்குது, பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணாதான் ட்ரெயின் மேலே போகும். ஆனால் இந்த பையன் வந்து அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் வந்து அந்த ஒரு சின்ன இடத்துல கேப்பில் நின்று விளையாண்டுட்டு இருக்கான். தூரத்துலேருந்து அவங்க அப்பா பார்க்குறாரு, பையனை காப்பாற்றினா ட்ரெயினில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்க செத்து போவாங்க. பையனா ட்ரெயினா அப்பாவி மக்களான்னு பார்க்கும் பொழுது அவங்க அப்பாவால் தாங்க முடியல. ட்ரெயின் கிட்ட வந்துட்டே இருக்கு. அந்த ட்ரெயின் கிட்ட வர வர அவங்க அப்பாவால் வந்து பையனை காப்பாற்றுறதுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் பையனை காப்பாற்றினா ட்ரெயினில் இருக்க அத்தனை 1000 ஜனங்களும் இறந்து போயிடுவாங்க. இது அவங்க அப்பாவால் அழுதுகிட்டே தாங்க முடியல. ஒரே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த ட்ரெயின் அந்த பிரிட்ஜு க்ளோஸ் ஆயிரும். மிகுந்த கனமுள்ள ஒரு இருதயத்தோடு, பயங்கர வேதனையோடு, அழுகையோடு அவங்க அப்பாவால் இந்த தீர்மானத்தை எடுத்து தான் ஆகணும். அந்த பிரிட்ஜை அவர் க்ளோஸ் பண்ணுறாரு. அந்த மகன் அந்த பிரிட்ஜோட நடுவில் அவர் மாட்டிக்கிட்டு அந்த ட்ரெயின் அவர் மேலே ஏறி போகுது. அந்த மகன் இறந்து போகிறாரு. அந்த தகப்பன் அழுகிறாரு. தான் நேசித்த ஒரே ஒரு மகன் சம்மர் வெக்கேஷனுக்காக வருஷம் வந்து இந்த பிரிட்ஜ் ஆப்ரேட் பண்ணுற இடத்துல வந்து அதை கற்றுட்டு அந்த இடத்துல ஜாலியாக இருந்த ஒரு மகன், ஒரு சின்ன பையன் அந்த பிரிட்ஜில் இறந்துட்டார். அந்த ட்ரெயினில் இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த பையன் மேலே ஏறி போயிட்டுருக்கு அந்த தண்டவாளத்தில். அவங்களுக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே போல் அவங்க போயிட்டுருக்காங்க அந்த தண்டவாளத்தில். ஆனால் அந்த சின்ன பையனுடைய உடம்பு நசுங்கி அந்த சிறு பையன் இறந்து போகிறான். அவங்க அப்பா துடிச்சு போகிறாரு. இதே போல தான் நம்முடைய பரம தகப்பன் தன்னுடைய ஒரே பிறன குமாரனையே சிலுவையிலே அவர் பலியாக கொடுப்பதினாலே முழு உலகத்தையும் முழு உலகத்தின் ஜனத்தின் பாவத்தையும் அவர் தன்னுடைய பிள்ளை மேலே
அவர் அதை காண்பித்து பலியாய் கொடுத்து முழு உலகத்தையும் ரட்சித்தார். அவருக்கு அவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். தான் நேசித்த ஒரே ஒரு குமாரன், தான் நேசித்த ஒரே ஒரு பிள்ளை, தான் நேசித்த அளவுக்கு அதிகமாக நேசித்த தேவனுடைய சாயலில் இருக்கிற இயேசு கிறிஸ்து, தற்சொரூபமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, எல்லாவற்றையும் அனுபவிக்கிற இயேசு கிறிஸ்து, பிதாவானவர் இந்த பூமியிலே அவர் அனுப்பினார். நமக்காக எப்படி அந்த தண்டவாளத்தை அவங்க க்ளோஸ் பண்ணனா ஆயிரமான ஜனங்க மடிந்து போயிருப்பாங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அடிப்பதற்காக ஒப்பு கொடுக்கப்படலைன்னா முழு மனுக்குலமே பாவத்தில் இருந்திருக்கும், முழு மனுக்குலமே நரகத்தில் இருந்திருக்கும். மீட்பதற்காக ஒரு மீட்பர் கடின பாரத்துள்ள இருதயத்தோடு, ஆனாலும் தன் படைத்த மனிதர்கள் நேசித்ததினாலே பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அடிக்க சித்தமாகி அவருடைய முகங்கள் அந்த கேடாயிற்று. மனிதன் பார்க்கக்கூடிய ரூபம் அல்ல, அவருடைய சரீரங்கள்லாம் இரத்தமும் தண்ணீருமாய் வடிந்து ஓடினது. கடைசியாக ஜீவனை விடும் பொழுது அவருடைய சரீரத்திலே அடிக்காத இடமே கிடையாது, எல்லா இடம் அடிக்கப்பட்டு பிற்கப்பட்டது. எப்படி அந்த தண்டவாளத்திற்கு மேலாக அந்த ட்ரெயின் போகும்பொழுது ட்ரெயினில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியல. அந்த சஃபரிங், அந்த பாடுகள், வேதனை அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும், தகப்பனுடைய உள்ளத்துக்கு தான் தெரியும். நீங்கள் நிறைய பேர் இங்கே குழந்தையை பெற்று தாய் தகப்பனாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு பிள்ளையுடைய வலி, உங்களுக்கு தெரியும் ஒரு பிள்ளைக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா எவ்வளோ துடிச்சு போயிடுவீங்கன்னு சொல்லி. அதை விட பிதாவானவர் தன்னுடைய ஒரே பிரான குமாரனை நமக்காக இந்த பூமியிலே கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு பரிபூர்ண சுகம் உண்டாயிருக்கிறது. அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாகிறோம். அவர் யெகோவா ராஃபா, அவர் யெகோவா ஷாலோம், சமாதானம் கொடுக்கிற தேவன், சந்தோஷம் கொடுக்கிற தேவன். எப்படி கொடுத்தார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவாதி தேவன் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை, ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை, தேவனை கண்ட ஒரே ஒரு இயேசு கிறிஸ்துவை, பிதாவின் சாயலிலே இருக்கிற பிதாவுடைய தன்மை சாயலிலே வடிவமைத்து கொண்டு இயேசுவாக இந்த பூமியிலே வந்து அன்பை பிரதிபலித்த அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அவர் மரித்தார். சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். சிலுவையில மாத்திரம் மரிக்கல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நமக்காக நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நமக்காக ஒரு ஸ்தலத்தையும் இப்பொழுது ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் எம்மாத்திரம் தேவ தூதனிலும் மனிதனை சற்று சிறியவனாய் படைத்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டியிருக்கிறார். மனிதனை தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். ஏதேன் தோட்டத்திலே அந்த 6ஆம் நாளிலே கர்த்தர் நாம் மனிதனை நம்முடைய சாயலை சிருஷ்டிப்போம் என்று சொல்லி மனிதனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்து தேவனுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனிதன் ஜீவ ஆத்மாவானான். தேவ சாயலில் இருக்கிற மனிதன் எப்படி நரகத்திற்கு அனுப்ப முடியும் என்று சொல்லி பிதாவானவர் மனிதனுக்காக பரிதபித்து மனிதனை காப்பாற்றுவதற்காக, முழு மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய மகனையே ஒப்பு கொடுத்தார். எப்படி அந்த பிரிட்ஜ் ஆபரேட்டர் தன்னுடைய மகனை அவர் காப்பாற்றாம, அவர் போய் மகனை காப்பாற்றிருந்தா முழு ட்ரெயினும் அந்த தண்ணியில் விழுந்து கடலில் விழுந்து மாய்ந்து போயிருப்பாங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அத்தனை 1000 ஜனங்கள் மடிந்து போயிருப்பாங்க. அத்தனை 1000 ஜனங்கள் அந்த ட்ரெயினில் சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வந்திருப்பாங்க. இருதயம் வலிக்க அழுது கொண்டே அன்பு நிமித்தமாக பிதாவானவர் தன்னுடைய மகனையே, தம்முடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father, thank you Father. We love you Father, we love you Jesus, we love you Holy Spirit. அவருடைய குமாரனை மாத்திரம் கொடாமல் அவர் மரித்து உயிரோடு எழுந்த பொழுது பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன். அந்த தேற்றவாளன் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் ஒரு தேற்றவாளனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பெரிய அன்பு, எத்தனை பெரிய இரக்கம் மனிதன் மேல, உங்கள் மேலையும் என் மேலையும் எவ்வளவு இரக்கமாக இருக்கிறார். அவரை உமிழ்ந்து அவரை தலையிலே கொட்டி அவரை கன்னத்திலே அறைந்து அவருடைய தலையிலே முள்முடி வைத்து அவருடைய சரீரத்தில் உள்ள துணியெல்லாம் எடுத்து அதை சீட்டு போட்டு அவரை
தூஷண வார்த்தையால பேசி எவ்வளவோ காயப்படுத்தினாலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் மனித குலத்திற்காக பிதாவின் வலது பார்சத்திலே போய் மனிதனுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் பாவம் செய்வோமானால் பரலோகத்திலே நமக்காக ஒரு நீதிபரர் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பிதாவை இவரை மன்னியும், என் மகனை மன்னியும், என் மகளை மன்னியும் என்று சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார். தேவனுடைய சாயலில் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவனை கண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சாயலிலே முதலாக வெளிப்பட்டார். தேங்க்யூ ஃபாதர். நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஷாக்கா தூர் ரபா செயாந்தூரோ. Thank you Jesus. யோவான் 1:18 எடுத்துக்கொள்வோம். ஷாக்கா தாரா பாந்தூசே எல் பிரா டூ ஷாக்கா தூ ரபாசியாந்தோ எல் ப்ரூதே ரபாசேலே எல் பாந்தாசே. நாம் சேர்ந்து படிக்கலாம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். மறுபடியும் படிக்கலாமா? உங்களுடைய ஸ்கிரீன்ல பாருங்க, வசனம் இருக்கும். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஷாக்கா தாரா பாஹா தூரு எல் பிரா சியாந்தோ ரோஸ மாந்தசே ரீபா சபா ராகா தூ ஜஹாந்தோரோ. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நம்முடைய பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பும் பொழுது பிதாவின் தற்சுரூபமாய் பிதாவோட இருதயத்தை, ஒரு தகப்பனின் இருதயத்தை உடையவராயிருந்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரில் எவ்வளவேனும் பாவமில்லை. பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரமாய் இருக்கிறது. பிதா 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 என்று சொல்லி எங்க போனாலும் பிதா, வீட்டுக்கு போனா பிதா, ஊழியத்திற்கு போனா பிதா, எல்லா இடத்திலும் பிதா பிதா பிதா. ஏன் அவர் பிதாவை அவ்வளவு மகிமைப்படுத்துகிறார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி பிலிப்பின் இடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏன் பிதாவை அவ்வளவு மகிமைப்படுத்தினார்? என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம் வெளிப்படுத்தினார். மோசே இடத்திலே கர்த்தர் சொல்கிறார், மோசே நீ என்னுடைய முகத்தை பார்க்க முடியாது. நீ என்னுடைய முகத்தை பார்த்தால் மனிதன் கர்த்தரை தேவனை பார்த்து மனிதனால் உயிரோடு இருக்க முடியாது. ஷாக்கா ராடா பாசே. உடன்படிக்கை பெட்டிய ஒருவன் ஊசா உடன்படிக்கை பெட்டியை தொட்ட மாத்திரத்தில் அவன் மரித்து போகிறான். He immediately slumped and he dead. அவன் விழுந்து இறந்து போகிறான். உடன்படிக்கை பெட்டியை கூட தொடுவதற்கு மனிதனுக்கு உரிமை இல்லை. அவனுடைய அழுக்கு, அவனுடைய பாவம் அவ்வளவு அதிகமாக இருந்தது. லேவி கோத்திரம் மட்டும்தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போக முடியும். ஆனால் நீங்களும் நானும் லேவி கோத்திரத்தில் இல்லை. ஆனாலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருடைய பரிசுத்த கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். லாபா ஷாக்கா தூ ரபா சே கமாந்தோ சே எல்ஃப்ரா தூ ஜபா ரபா சே கமாந்தோ. நீங்களும் நானும் விலையேற பெற்ற ஜனங்கள். நீங்களும் நானும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர் அழைக்கப்பட்ட ஜனங்கள். கர்த்தரிடத்திலே முகமுகமாய் நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தாவே என்று சொல்லி கைகளை விரித்து அவரை நோக்கி பார்ப்பதற்கு, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெறுவதற்கு நாம் எம்மாத்திரம்? நாம் யார்? பாவத்திலே விழுந்து அற்ப உலக பிரகாரமான பாவத்திற்காக, உலகத்துடைய சந்தோஷத்திற்காக, உலகத்துடைய அநீத்தியமான பொருளுக்காக நாம் தேவனை எத்தனை நாள் மறுதலித்திருக்கிறோம். எத்தனை நாள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லி தேவனுக்கு விரோதமாக தேவன் பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறோம். ஏன் தேவன் நமக்காய் மரிக்க வேண்டும்? ஏன் தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்ப வேண்டும்? அன்பு. The love of God was greater than this world, this entire universe. அவருடைய அன்பு பெரியது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஷாக்கா லாபு ஜபா தியாந்து ஜே லீஷ் ரபா சியா து சாந்த மூ ரபா செகேலே எல் ப்ரூதாஷ் ஃபாந்து ஜே
El baziando saba ruda basa feligro. Lika basiando se. El frutu shran manda se. Tafru sheka manto saba raga seanto sanmandaze. El fruta rabase. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஆனால் நீங்களும் பிதாவினிடத்தில் பேச முடியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. No mediator is needed for man to speak with God. தேவனோடு கூட பேசுவதற்கு எந்த விதமான மனிதனுடைய உதவியும் தேவையே கிடையாது. நீங்க முழங்கால் படிட்டு இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் வருகிறார். இயேசு கிறிஸ்து, நான் ஜஸ்ட் உங்களையும் தேவனையும் கனெக்ட் பண்ற ஒரு கனெக்டர். நான் எப்படி ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்ல 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணா மட்டும்தான் அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும், அதே போல தான் பரலோகத்தில் இருக்கிற தேவனையும் பூமியில் இருக்க உங்களையும் ஜஸ்ட் நான் கனெக்ட் பண்றதுக்காக கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுறேன். ஆனா நீங்க வாய்களை திறந்து, ஆண்டவரே, நீங்க கனெக்ட் பண்ண மாத்திரத்தில் நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் விசுவாசம் அதிகரித்த மாத்திரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நன்மையினால் நிரப்பு என்று சொன்ன கர்த்தர் எப்படி உன் நன்மையினால் நிரப்பாமல் இருப்பார்? கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நீங்க தேவனிடத்தில் போறதுக்கு நான் அதுக்கு முக்கியமான காரணம் அல்ல. நான் தேவனுடைய ஊழியக்காரன். உங்களை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி தேவனோடு கனெக்ட் பண்றேன். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஆனால் நீங்கள் தேவனோட முகமுகமாய் பேச முடியும். இயேசு கிறிஸ்துவை பெற்ற நீங்கள், இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே படைக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனோடு கூட எந்த மனிதனுடைய உதவியும் இல்லாமல் நம்மளால் பேச முடியும். நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் கேட்பார். நான் ஜெபித்தாதான் கர்த்தர் கேட்பாரா? இல்லை, நீங்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்பார். உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசத்தை அதிகரிப்பதற்காக தான் இந்த ஜெபங்கள், இந்த ஐக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? ஷாக்கா ரபா சியாந்தோ ரோபா ஹாசகேரி. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இந்த ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசியை அவர் வைத்திருக்கிறார். தூதரகம், எம்பசி என்று சொன்னால் தூதரகம். நீங்க ஒவ்வொரு நாட்டில் பார்க்கலாம். இந்தியாவில் அமெரிக்கன் எம்பசி, பிரிட்டிஷ் எம்பசி, கனடா, இப்படி நிறைய எம்பசிஸ் இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா எம்பசின்னு சொல்லி. அதே போல ஆவிக்குரிய எம்பசி கர்த்தர் இந்த ஊழியத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் கேட்பாங்க, ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசினா என்ன? நீங்க அமெரிக்காவுக்கு போகணும்னா யூ நீட் டு விசிட் அமெரிக்கன் எம்பசி. நீங்க அமெரிக்காவில் இருக்க அமெரிக்காவுடைய எம்பசிக்கு போய் நீங்க விசிட் பண்ணணும். சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும், அப்ரூவல் இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை இந்த ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசியில் கர்த்தர் உங்களை ட்ரெயின் பண்றாரு, உங்களை உருவாக்குறாரு. ஆனால் நீங்க தேவனோடு பேசுவதற்கு எந்த மனிதனுடைய உதவியும் தேவையில்லை. நீங்க தேவனோடு கூட உங்களுடைய நேரத்தை செலவிடுவதற்கு இந்த மனிதன் இருந்தால் தான் நம்மளால் ஜெபிக்க முடியும், இவர் தான் நமக்காக ஜெபிக்க முடியும்னு சொல்லி எந்த விதமான தவறான கருத்தையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய செவிகள் உங்களுக்கு சாய்த்திருக்கும். உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தருடைய செவிகள் சாய்த்திருக்கும். மா ரபா ஷாக்கா ரூபா ஹாந்த மா ஷெகேரே. உங்களுக்கு புரியும்படியாக ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். I want to explain you a story. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போன பொழுது அந்த இளைய குமாரன் சொல்றாரு, என்ன ஒரு வேலைக்காரனா ஏத்துக்கோங்க அப்பா, நான் உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், என்ன ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது தகப்பனுடைய அன்பு கைகளை அவன் மேல அணைத்து கொண்டு, அவனை கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டு அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறாரு, கொடுத்த கன்றை அடிக்கிறாரு. அதே போலதான் அந்த தகப்பன் தான் நம்முடைய பிதாவானவர். இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த பேரபிள், இந்த ஓமையானது அது பிதாவுடைய தன்மையை காண்பிக்கிறது. நீங்களும் நானும் தகப்பனுடைய அன்பை விட்டு அநேக நாள் தூரம் போயிருக்கிறோம். அநேக நாள் கர்த்தரை தேடாமல் இருந்து போயிருக்கிறது எல்லாமே இதை குறிக்கிறது. நீங்க ஆஸ்திகள், அதாவது கர்த்தருடைய பணத்தெல்லாம் நீங்க வாங்கிட்டு போகணும்னு அர்த்தம் கிடையாது. ஓமை என்று சொன்னால், if it is a parable, we need to understand in such a way what God wants to speak through the parable. அப்படியே அந்த கருத்தை அப்படி எடுத்துக்கூடாது. பிதாவுடைய அன்பை, பிதாவுடைய தன்மையை வெளிப்படுத்தின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்
அவர் உங்களையும் என்னையும் பிதாவோடு ஐக்கியமாக்கினார். இரு திறத்தாரையும் பாவத்திலே மரித்திருந்த நம்மையும் தேவாதி தேவனையும் இயேசு கிறிஸ்து ஒரு பாலமாக இணைத்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆவியை உடைய நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவை போல நாம் தியாகத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். This ministry needs a commitment. This ministry needs a selfless act. ஊழியம் என்பது ஒரு கமிட்மெண்ட் வேணும். ஷாக்கா தூ இந்த ஜனங்கள் வருவாங்களே, கர்த்தருடைய வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு போகணுமே என்று சொல்லி ஒரு கமிட்மெண்ட், கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு வேண்டிய ஒரு கமிட்மெண்ட். ஆனால் தேவனோடு இணைவதற்கு, தேவனோடு கூட பேசுவதற்கு, தேவனோடு கூட சம்பாஷிப்பதற்கு நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே செய்யலாம். இந்த மெசேஜ், இந்த காணொளிகள், இந்த லைவ் எல்லாமே உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கும். உங்களுக்காக ஜெபம் உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் உங்களை ஊக்கப்படுத்துவதற்குமான இடம் இது. லீஃப்ரு ஹான் மாந்தா சாபு ரபா ஷாகா தூ ரபா சே எல்ரு சபா ஷியாந்து சே. கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று சொன்னால் உங்களோடும் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களோடும் கர்த்தர் இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். There is no partiality. We are equal before God. நீங்களும் நானும் சரிசமமா இருக்கிறோம். ஒரே ஒரு வித்தியாசம் தான், அன்பு கூறுறதுதான் வித்தியாசம். உலகத்தில் யார் கர்த்தர் மேல் அதிகமாக அன்பு கூறுறாங்களோ அவங்க கர்த்தருடைய அன்பு அதிகமாக சுமந்து கொண்டிருப்பாங்க. யார் கர்த்தர் மேல் அதிகமாக அன்பு வைக்கிறாங்களோ கர்த்தருக்கு அதிகமாக செய்வாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு புரியுது இந்த காரியம்? How many of you can understand? If you are able to understand, please type your comment. Yes ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. எதுக்கு இன்னைக்கு பிரதர் இப்படி சொல்ற நினைக்காதீங்க. நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். I am just here to lift your faith. I am just here to connect you with the Lord our God. Livranda Masaba Rahanto. Thank you, Sister JC Rijal, Sister Margaret Felicia, Sister Epsiba, Sister Anita, Sister Ajin, Sister Grace Mangalam, Sister Velu Jodi, Sister Malini Arun, Sister Ganga James, Sister Ganga, Sister Brother David, Sister Fiben Prince Laba, Sister Suganthi Prabhakaran. Yes, நீங்களும் நானும் ஒரு சமம் தான். Thank you so much. I am very happy and glad that you are able to get the essence what I am trying to say here. நான் சொல்லுகிறதுடைய அந்த சார அம்சத்தை நீங்கள் புரிந்து கொண்டதுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்க, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்பியிருக்காங்க. நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு வெளிப்படையாக ஊழியம் செய்ய முடியல. அநேகர் பயப்படுறாங்க. ஷாகா தாரா மாந்தோசே. வட இந்தியாவில் போய் பாருங்க, ஊழியக்காரங்களை அடித்து சித்திரவதை பண்ணி அவர்களை ஜெயிலில் போட்டிருக்காங்க. எத்தனையோ இடங்களில் எத்தனையோ ஊழியக்காரங்க மதத்தை பரப்புறாங்க என்று சொல்லி அவர்கள் மேலே பொய் வழக்கை போட்டு அவர்களை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் உங்களையும் நம்மளை மாதிரி பிள்ளைகள், குழந்தைகள் இருப்பாங்க, குடும்பம் இருக்கும். ஏன் அவங்க தியாகம் செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவின் அன்பு. யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிகமாய் என்னிடத்தில் அன்பு கூறுகிறான். எனக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கு. நான் கர்த்தர் என்னுடைய பாவத்தை எல்லாம் அதிகமாய் எனக்கு மன்னித்திருக்கிறார். அதனாலே நான் அதிகமாய் அன்பு கூறுகிறேன். உங்களுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் தான் அதிகமாய் அன்பு கூறுவீங்க. காலையில் தூங்கி எழுந்தவனே தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, தேங்க்யூ லார்ட் சொல்லி கர்த்தரிடத்தில் முதலாவது பேசுவோம். நாம் விழிக்கும் பொழுது அவருடைய சாயலிலே திருப்தியாவோம். தாவீது சொல்லுகிறான் பாருங்க, நான் விழிக்கும் பொழுது உடைய சாயலிலே திருப்தியாவேன், நான் ராஜாமங்களினுடைய பிரமாணத்தை தியானிப்பேன். நைட்டு தூங்க சொல்லுவாராம், எப்போ விடியற் காலம் விடியும், எப்பொழுது அதிகாலை விடியும். ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி லைட் கிடையாது. சூரிய வெளிச்சத்தில் தான் அவங்க என்ன பண்ணும், வேதத்தை அவங்களுடைய அந்த ஆகமங்களை தியானிக்கணும். நியாயப்பிரமாணத்தை தியானிப்பார். ராஜாமலியாக தியானிக்கிறேன், நான் படுக்கையிலே படுத்துக்கொண்டு உம்மை பற்றி தியானிக்கிறேன். ஒரு லவ்வர், ஒரு எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி நேசிப்பாங்களோ அதே போல் தாவீது கர்த்தரை நேசிக்கிறாரு. அதுதாங்க அவர் ராஜாவை மாத்துச்சு. அந்த ஒரு விஷயம்தான் கர்த்தருடைய அன்பு தாவீதை நிரப்பிற்று. அதனால தான் எங்கேயோ காட்டுக்குள்ள ஆடு மேய்த்துட்டு இருக்க தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். சவுலுடைய இராணுவத்தில் இருக்கிற தாவீதுடைய அண்ணன்மார்கள் நல்ல வாட்ட சாட்டமா பெரிய ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறாங்க. பட் God didn't choose those people.
பட் காட் ஹானர்ட் ஹூ ஹானர்ட் த லார்ட். கர்த்தர் தன்னை கனப்படுத்துகிற தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தாவீதை போல தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya. You and me are chosen by the Lord our God to rule this earth, to be a king and queen of this earth. இந்த பூமி அனைத்திற்கும் ராஜாவாக ராணியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்வதற்காக அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்டோம். இந்த பூமியில் உள்ள காரியங்கள் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்வதற்காக நாம் படைக்கப்படலை. கர்த்தர் மனிதனை படைத்த பொழுது முழு அதிகாரத்தையும் கர்த்தர் மனிதனை கொடுத்திருந்தார். இன்றைக்கு கர்த்தர் அதே அதிகாரத்தை வைத்திருக்கிறார் கைகளிலே. மரணமும் ஜீவனும் திறவுக்குள்ளே கர்த்தர் உடையவராய் இருக்கிறார். பாதாளத்தை ஜெயித்தார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? God has emptied the hell when the Lord died on the cross. Rada ba shaka ba rabu shiantore. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்ததினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியுடைய வரத்தை பெற்றிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பல, அவருடைய சரீரத்தை அவருடைய சீஷர்கள் திருடி கொண்டு போனாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினதற்கு சாட்சி நான். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினதற்கு சாட்சி நீங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ப்ராஃபட்டிக்கா சொல்லுங்க, எஸ் ஐ ஆம் த டெஸ்டிமனி, த லார்ட் காட் ஹஸ் ரிசரக்டட். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கு சாட்சி நான். எப்படி? அவர் என்னுடைய பாவத்தை மன்னித்தார். எனக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினபடி நான் உங்களுக்காய் பரலோகத்துக்கு செல்கிறேன். என் பிதாவினிடத்தில் உங்களுக்காக தேற்றவாளனுக்காய் ஜெபிக்கிறேன். தேற்றவாளன் வரும்பொழுது சகல சத்தியத்திற்கும் நடத்துவார். ஏல் ரோ ஷாபா தாஹி சபா கபா ரஹாந்து சே. You are the living testimony. Sabu rara ba safariantos. நீங்களும் நானும் சாட்சிகள். யார் நம்புறாங்க நம்பலையோ அது பிரச்சனை இல்லை. இயேசு கிறிஸ்துவை சொல்லி மதம் மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. இது மதம் மாற்றுற கும்பல் கிடையாது. We are not here to convert people to Christianity. கிறிஸ்து என்பது ஒரு மதம் கிடையாது. இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றது ஒரு ரிலேஷன்ஷிப். அது ஒரு உறவு. தகப்பன் பிள்ளைக்குள் இருக்க உறவு. ராபா சாபா ராகா தூ ரபாசே எல்ஃப்ரா தூ ஷாகா தூ ரபு சியாந்தோரோ லீஷ் ரபாந்தோ சே. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பிறன குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். மாந்தோ ஷாகா தூ ரபா சகா தாஹாந்தோரோ. ஒரே பிறன குமாரன் இயேசு கிறிஸ்து. அந்த குமாரன் மாத்திரம்தான் தேவனை வெளிப்படுத்தினார். லீ ஷாகா தூ ரபாசே. இன்னைக்கு யாராவது என் மூலியமா தான் நீங்க கர்த்தரிடத்துல போக முடியும், என் மூலியமா தான் நீங்க தேவனிடத்துல போக முடியும் சொன்னா நம்பாதீங்க. என் கிட்ட தான் கர்த்தர் பேசி உங்களை பேசுறான்னு சொன்னா நம்பாதீங்க. கர்த்தர் எல்லாரோடும் பேசுவார். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், நீங்கள் அதிகமாய் கர்த்தருக்கு அன்பு கூர்ந்து அதிகமாய் உங்களை நீங்கள் சாங்டிஃபிகேஷன் பண்ணி உங்களை பர்ஜ் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதை கேட்க முடியும். மாம்சம் அதிகமாக இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுவதை கேட்க முடியாது. மாம்சமும் ரத்தமும் பரலோகத்தில் சுதந்திரிக்க முடியாது. ஆவியில் தான் நம்ம சுதந்திரிக்க முடியும். ஷாக்கா தூர் ரபாசே. ரைட் நவ், இப்பொழுது we need to be in the spirit to access the realm of the spirit. ஆவிக்குரிய மண்டலத்தை நாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பிரிட்டில் இருக்கணும். லீ ஷகாத்து ரபாசே ஆந்தோரோ. தேவனுடைய சாயலிலே தேவனுடைய சுரூபமாக இருந்தார் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை பிரதர், நான் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு நான் பின்வாங்கி போயிட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை நான் உணராமல் போயிட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை தெரிந்திருந்தோம் இயேசு கிறிஸ்துவை கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையை நான் கொடுக்காம, சபைக்கு போகாம, நான் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்காம, நான் ஜெபிக்காம பாவம் செய்து மறுபடியும் ஒரே பாவத்தை செய்து கொண்டே இருந்தேன். நான் இன்றைக்கு கர்த்தருக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று யாராவது சொல்வீங்கன்னா உங்கள் நேமை டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பிற்குள்ளாக நீங்கள் வர விரும்புகிறீங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஒருவேளை இந்த ஜெபத்தை நீங்கள், ஒருவேளை இந்த மெசேஜை நீங்கள் ஆஃப்லைனில் பார்க்கலாம். இட்ஸ் ஓகே. நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் உங்கள் பெயரை தெரியப்படுத்துங்க. I would like to pray for you. I would like to dedicate you to the Lord our God. நான் தேவனுக்காக நான் உங்களை டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். டுடே, இன்றைக்கு நான் உங்களை, நீங்கள் தேவன் உடையவர்கள் என்று சொல்லி நான் உங்களை டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். ஷாகா தூ ரபா சாகா தூ ரபா சியாந்தோரோ எல் ப்ரூ டாஷே கேல மாந்தோ.
தாஃப்ரோ தாசஃபா லமாந்தோசே. பிரதர் சுதனானந்தன், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்காய் இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறீங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காய் கொடுக்க விரும்புகிறீங்களோ, பின்னானவை மறந்து முன்னானவை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஷாகா தூ ராபா ஷியாந்தோ ரோ மாந்தா ஜாபா யாந்து சேஃபா ஹாஸ் ராபாந்து சே. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பிலே உறுதியாக இருங்க. உங்களை பிள்ளையை அழைத்திருக்கிறார். உங்களை தகப்பனுடைய அந்த அன்பினாலே நிரப்பும்படி கர்த்தர் தகப்பனுடைய அந்த உறவுக்குள்ளே அழைக்கிறார். பிதாவானவர் ஒரே பிறன குமாரனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரே பிறன குமாரனாக இருக்கிறார் பிதாவுக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாறுகிறோம். Through the Lord Jesus, through the blood of Jesus, we have become the child of God. ராடா ஷாக்கா மாந்தோ சே. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, தேவன் ஏதோ ஒரு மனிதனிடத்துல தான் பேசுகிறாரு. புதிய ஏற்பாட்டில் எல்லா இடத்துலையும் கர்த்தர் பேசுகிறார். ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து தேவன் அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளையாய் மாறுறாங்க. இன்றைக்கு பிரதர் சுதனானந்தன், எஸ், கர்த்தர் உங்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சிஸ்டர் மார்கரெட் ஃபெலிசியா, சிஸ்டர் கோமதி, சிஸ்டர் ஜான்சன், பிரதர் ஜான், சிஸ்டர் ஷைலா ஜெயக்குமார், சிஸ்டர் பத்மாவதி, பிரதர் டேவிட், கர்த்தர் இன்றைக்கு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அவருடைய அன்பிற்குள்ளாக, கர்த்தருடைய குடும்பத்திற்குள்ளாக, எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த குடும்பத்தில் அம்மாவுக்கு அப்பாவுக்கு தினந்தோறும் நீங்கள் கால் பண்ணி பேசுவீங்களோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவத்தை தினந்தோறும் நீங்கள் பேசணும். டெய்லி யூ நீட் டு டாக் வித் த லார்ட் ஜீசஸ். முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் டேவிட் வந்திருக்கிறேன், ஆண்டவரே நான் சிஸ்டர் எப்சிபா வந்திருக்கிறேன், ஆண்டவரே நான் சிஸ்டர் ஃபெலிசியா வந்திருக்கேன்னு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் வில்லியம்ஸ் வந்திருக்கிறேன், ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளையா இன்றைக்கு நான் மாறி இருக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். எப்படி ஒரு லவ்வர் ஒரு லவ் லெட்டர் எழுதும் பொழுது அந்த லவ் லெட்டரை வாங்கி படிக்க அந்த மனிதனுடைய அந்த ஆணோ அந்த பெண்ணுடைய அன்பை அந்த நபர் எப்படி புரிந்து கொள்றாங்க, அந்த லவ் லெட்டரை படிக்கும் பொழுது எப்படி அந்த அன்பை புரிந்து கொள்கிறாங்களோ, அதே போல தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் வேதத்தை ஒரு லவ் லெட்டராக கொடுத்திருக்கிறாரு. அந்த வேதத்தில் எல்லா அனுபவங்களும், எல்லா நன்மை தீமை, கர்த்தருடைய குணாதிசயங்கள், கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார், எப்படி பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே வரப்போகிறது, எப்படி இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் சபைக்காக என்று எல்லாமே அந்த லவ் லெட்டர் ஆகிய அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்த உங்கள் எல்லாரையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் நான் டைப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. The Lord has seen what you are committed. எதை நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தீங்களோ அதை கர்த்தர் பார்த்திருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருப்பீங்க. நீங்கள் கர்த்தரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசியிலே கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காலையில் எழுந்து கர்த்தருடைய வார்த்தை, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது சுலபமாக இருக்குமா? அது நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை ப்ரிப்பேர் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது ஈஸியா கஷ்டமா? ஒவ்வொரு நாளும் பைபிளை மெடிடேட் பண்ணி கர்த்தருடைய பிரசன்னத்தை கொடுப்பது ஈஸியா கஷ்டமா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இஃப் ஈஸினா எஸ்ன்னு சொல்லுங்க, கஷ்டம்னா நோன் டைப் பண்ணுங்க. ஷாக்கா தூ ரபாசே. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாய் நடத்தி கொண்டே இருக்கிறோம். ஷாந்தா மாகு தாபா சபா லீசோ பா ரபு ஷேகே தூ ரபாசே. கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீ அவங்க இடத்துல வந்து சொல்லுவது அது ஒரு பெரிய ஒரு காரியம்தான். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னை நேசிப்பதினாலே கர்த்தர் அந்த பலத்தை கொடுக்கிறார். God is giving me the strength to speak the word of the Lord. ஷாபா தூ ஜபா ரகாத்தே. நீங்கள் எப்படி சண்டே சர்வீஸில் போய் கர்த்தருடைய வார்த்தையை சபையில் போய் கேட்குறீங்களோ அதே போல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இது ஒரு சண்டே சர்வீஸ் போல தான். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நீங்கள் ஒரு சர்ச்சில் போய் ஒரு சண்டே சர்வீஸ் அட்டென்ட் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை விசுவாசத்தை அதிகரித்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரோ, அதே போல் இந்த டெக்னாலஜி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிறார். உங்களுக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் இருதயத்துள்ள பாரங்களை கர்த்தர் மாற்றுகிறார். உங்களையும் கர்த்தரை இணைப்பதற்கு உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கிறார். விசுவாசம் இல்லாமல் கர்த்தரிடத்தில் போக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரிடத்தில் பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இருந்தால் தான் கர்த்தர் உங்களை திரும்பியே பார்ப்பார். கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த விசுவாசத்தை அதிகரிப்பதுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். லீஷ் ரபாது சபா ரியான் தூசை எல் ஃப்ரூட்டாஸ் மாந்தோசே. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நேசிப்பதினாலே கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு தீர்க்க தரிசனமாக ப்ரொஃபட்டிக்கலாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இன்றைக்கு கர்த்தருக்காய் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பிரதர் டேவிட், பிரதர் சிஸ்டர் பால் அண்ட் சிஸ்டர் பிரதர் சுதனானந்தன், ஒவ்வொருவரும் நீங்கள் எஸ்ன்னு சொல்லி கர்த்தருக்காக உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். God has written your name in the book of life. கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். கடன் பிரச்சனை இருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? ஏன் இந்த கடன் பிரச்சனை வந்துச்சு? கர்த்தர் உங்களுக்கு கடன் பிரச்சனை கொடுக்க மாட்டாரே, ஏன் வந்துச்சு? உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை பேர் நம்பிக்கையா இருங்க. ஊக்கமாய் ஜெபிங்க. ஊக்கமுள்ள ஜெபம் அது விலையேற பெற்ற ஜெபம். ஊக்கமாய் ஜெபிங்க. உங்களுக்கு ஜெபிக்க முடியலையா? ஒரு 30 minutes டங்ஸ், நம்ம நைட் போடுற டங்ஸ் ப்ரேயரை போட்டுவிட்டு கூட சேர்ந்து ஜெபிங்க. நீங்கள் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்துருவீங்க. உங்களுக்கு ஜெபிக்கவே டைம் இல்லை, உங்களுக்கு ஜெபமே பண்ண முடியல, ரொம்ப விசுவாசம் ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொன்னால் ஒரு வார்த்தையை, இந்த மாதிரி ஒரு மெசேஜை நீங்கள் போட்டு அந்த மெசேஜை கேளுங்க. இந்த மெசேஜ் தான் கேட்கணும்னு கிடையாது. கர்த்தர் உங்களை யார் மூலியமாக கர்த்தர் பேசுவார் என்று உங்களுக்கு தெரியுமோ, கர்த்தர் உங்களுக்கு யாரை வைத்திருக்கிறாரோ உங்களை நடத்தும்படிக்கு அந்த மெசேஜை நீங்கள் போட்டு கேளுங்க. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் அதிகரிப்பார். ஷாக்கா பா ரபா சகா தூ ரபாசே. என் நாடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய செவிகள் கர்த்தருடைய சத்தத்திற்கு சாய்த்திருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பந்திக்கு கடந்து போவோம். Before that, I would like to pray for the people, those who have committed their life to Jesus Christ. Father, in the name of the Lord Jesus, I pray for each and everybody, those who committed their lives to you, Lord Jesus. ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கை உமக்காய் அர்ப்பணித்த இன்று அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை நீர் வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு புதிய குழந்தைகளைப் போல பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எஸ், நான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், சரண்டர் பண்ண ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது இன்றைக்கு நீர் ஆண்டவரை எடுத்து ஆண்டவரை உம்முடைய பிள்ளையாய் நீர் மாற்றி அவர்களோடு கூட பேசுவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. முன்னானவைகளை பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓட உதவி செய்யுங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட உதவி செய்வீராக. ஆண்டவரே, தேவையோடு கடன் பிரச்சனையோடு பாரத்தோடு இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ நோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இவர்களுக்காக திறப்பேன் என்று ஜெபிக்கிறேன். Lord, I pray in the gap to pray for your people, oh God. Lifra ha zabar ragadio sanda murazfer el prushad badu zanda marubasi kele. நீர் எங்களோடு பேசுவதற்காக அதிகாலையில் எங்களை எழுப்பி எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி நீர் நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் வந்த ஒவ்வொரு